பண்ருட்டி அருகே தனி பஞ்சாயத்து கேட்டு நள்ளிரவில் மெழுகுவர்த்தி ஏற்றி கருப்பு கொடி கட்டி கண்டன கோஷங்களை எழுப்பிய பொதுமக்கள். தனி பஞ்சாயத்து பிரிக்கும் வரை நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வருகின்ற அனைத்து தேர்தலையும் புறக்கணிப்போம் என கூறிய பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ஏரிபாளையம் கிராமத்தில் சுமார் 2000 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த கிராமத்தை இரண்டாக பிரித்து சிறுவத்தூர் பஞ்சாயத்திலும் சேமக்கோட்டை பஞ்சாயத்திலும் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு சிறுவத்தூர் மற்றும் சேமக்கோட்டை பஞ்சாயத்திற்கு செல்வதற்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இதனால் ஏரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தனி பஞ்சாயத்து கேட்டு கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தனி பஞ்சாயத்து கேட்டு அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இதை கண்டித்து ஆங்கில புத்தாண்டு நள்ளிரவில் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி ஒரு கையில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மற்றொரு கையில் கருப்பு கொடி காட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று கோஷங்களை எழுப்பினர். மேலும் எங்கள் கிராமத்தை தனி பஞ்சாயத்து ஆகும் வரை அனைத்து தேர்தலையும் புறக்கணிப்போம், தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை தொடர்வோம் என்று கூறினர். ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் நள்ளிரவு நேரத்தில் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி மெழுகுவர்த்தி ஏந்தி கருப்பு கொடி காட்டி கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஏரிபாளையம் பொதுமக்கள் ஓட்டு வங்கி போடாமல் ஓட்டு மட்டும் போடாமல் புறக்கணிப்போம். எங்களுக்கு தீர்வு வேண்டும். தனி பஞ்சாயத்து பிரிச்சு கொடுத்து வாழ்வாரமும் நினைக்கணும். தமிழக அரசு, மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரும் அமைச்சர் பேரும் மக்களும்